அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. மரியாதைக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40வது வயதில் அல்லாஹு தாலா நபி என்கக்கூடிய நுபுவத்தை கொடுக்குகிறான். 40 வயதிலே இருந்து 13 வருஷங்கள், அதாவது 53 வயது வரை மக்காவிலேயே வாழ்கிறார்கள். எல்லா கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரைகளும் சகித்து கொண்டு 53வது வயதிலே மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்கிறார்கள். மதீனாவிலே சென்று 10 வருஷ காலம் அங்கே வாழ்கிறார்கள். அந்த 10 வருஷம் இஸ்லாம் என்கக்கூடிய அந்த பிரச்சாரங்களை ஜனங்களுக்கு செய்கிறார்கள். ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்திலே இணைகிறார்கள். பொதுவா ஒரு விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறு வயதிலிருந்தே நபிக்கு என்ன பெயர் வைத்தார்கள் தெரியுமா? முஹம்மது என்று யாரும் அழைக்க மாட்டார்கள். அஸ்ஸாதிக், உண்மையாளர். நபியுடைய வாழ்க்கையில் ஒரு தடவை கூட ஒரு பொய்யும் சொல்லாதவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் மக்கள் எல்லாருமே அவரை அஸ்ஸாதிக் என்றே அழைப்பார்கள். இனி ஒரு பெயர் இருக்கிறது, அல் அமீன். அல் அமீன் என்று சொன்னால் நம்பிக்கையாளர். எந்த நேரத்திலும் எதையும் நம்பி கொடுப்பார்கள். வஞ்சிப்பதோ துரோகம் செய்வதோ ஏமாற்றுவதோ நபியுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்தது கிடையாது. அதனால் மக்கள் எல்லாருமே முஹம்மது என்று அழைக்க மாட்டார்கள், அல் அமீன் என்று அழைப்பார்கள், அல்லது அஸ்ஸாதிக் என்று அழைப்பார்கள். இப்படி ஒரு உத்தமராக, உலக தலைவருக்கு தகுதியானவராக வாழ்ந்து காட்டியவர் நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபியினுடைய கடைசி கட்டத்தில், அதாவது 63வது வயதில் ஒரு ஹஜ் செய்தார்கள். ஒரு ஹஜ் தான் செய்தார்கள். அந்த ஹஜ்ஜிலே 1,24,000 சஹாபாக்களும் நபியோடு இருந்தார்கள். அந்த ஹஜ்ஜிலே வைத்து ஹஜ்ஜத்துல் வதா என்பதாக சொல்லப்படும், அங்கு ஜபலுர் ரஹ்மத் என்று சொல்லக்கூடிய ஒரு மலை இருக்கிறது அரஃபா மைதானத்திலே. அந்த மலைக்கு மேல் வைத்துக் கொண்டு ஒரு பிரசங்கம், ஒரு பயான் நபிகள் நாயகம் அவர்கள் நிகழ்த்துகிறார்கள். அந்த பயானை கேட்ட, அந்த பிரசங்கத்தை கேட்ட, அந்த உபதேசத்தை கேட்ட எந்த சஹாபியும் திரும்பி வீட்டுக்கு போகவில்லை. மாறாக உலகம் பூராமே பரவுகிறார்கள். உலகம் பூராவும் பரவியதனுடைய அந்த ஒரு ரிசல்ட் என்னவென்று சொன்னால், இன்னைக்கு உலகத்திலே கோடான கோடி முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு ஒரே காரணம், சஹாபாக்கள் உலகம் பூராமே பரவினார்கள். அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு கிட்டத்தட்ட 200 கோடிக்கு மேல் முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த உபதேசம், பயான் அப்படிப்பட்ட பயானாக இருந்தது. ஆகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய தலைவர், நம்முடைய வாழ்க்கையினுடைய முறைகளை கற்றுத்தந்தவர். ஒவ்வொரு நிமிஷமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழ வேண்டும் என்கக்கூடிய ஒரு எண்ணம், ஒரு அடிப்படை எண்ணம் நம் முஸ்லிம்களாகிய நம்மிடத்திலே வர வேண்டும் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி தந்தார்கள். நபி அவர்கள் இந்த உலகத்திலிருந்து விடைபெறுகின்ற பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஒரு கையில் இறைவேதம், மறு கையில் நபி போதம், குர்ஆனையும் ஹதீஸையும் நமக்கு விட்டு தந்தார்கள். அந்த குர்ஆனையும் ஹதீஸையும் நாம் உறுதியாக பிடித்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் சீர்வருவதற்காக வேண்டிய முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் அதற்குண்டான தௌஃபீகை தந்தல் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இது போன்று நல்ல பயான்கள், நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டே இருக்கும். முடிந்த அளவுக்கு இதை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுக்கு தினந்தோறும் வாழ்க்கைக்கு தேவையான பல பயான்கள் இன்ஷா அல்லாஹ் இதில் சொல்லப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.